சக்தி வேலை 2 பேருமே சேர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ பிரகாஷை பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படி இறங்கி வேலு கிட்ட போகிறாரு. பார்க்குறாரு, ஐயோ என்ன இவன் கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் பயங்கரமாக பயப்படுறாரு. நாமளே இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பார்க்குறாங்க. என்ன இவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. வேலு கிட்ட வராரு. என்ன எப்படி இருக்கீங்க? பழசெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க சரிங்களா? என் பொண்டாட்டி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் தெரியுமா? சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலு போகிறாரு. அப்படியே சக்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. பிரகாஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, செல்வியோட அப்பா கிட்ட நான் வெளியே வந்துட்டேன். நான் எம்எல்ஏவோட ரெக்கமெண்டேஷனில் அழகாக வெளியே வந்துட்டேன். ஆனால் இனிமே தான் உங்களுக்கு இருக்குது. எப்படியா இருந்தாலும் உங்கள் பொண்ணு செல்வி எனக்கு தான். என்ன நினச்சாலும் யார் நினச்சாலும் நிறுத்த முடியாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு சக்தியோட அப்பா. அங்கேருந்து 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. சக்தி வேலு 2 பேருமே. அப்போ சிவபதி சொல்கிறாரு, சரி என் கூட வாங்க நம்ம ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஸ்கூலுக்கா? சரி வாங்க, நான் எது வந்தாலும் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ஒரு காரில் போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஜீப்பில் 2 பேருமே போகிறாங்க. என்ன உங்கள் அப்பா உன்னை சரியாக படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ தான் உன்னை ஸ்கூலில் சேர்க்க போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. நீ வேற சக்தி என்னன்னு எனக்கே தெரியல, வா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே ஒரு ஸ்கூலை காட்டுறாரு. என்னம்மா அந்த ஸ்கூல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூலோட நிர்வாகியே நீதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சக்தி பார்க்குறாங்க. ஆமாண்டா வேலு, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ வந்துட்டு ஒரு வாத்தியாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த ஸ்கூலை பற்றி எல்லாமே தெரியும். நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பொண்ணு வந்ததுலேருந்து எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த ஸ்கூலை நான் வாங்கிட்டேன். இனிமேல் இந்த ஸ்கூலை நீ தாம்மா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சக்தி பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. நல்ல பொண்ணை தான் நீ மருமகளை கொண்டு வந்திருக்க. அப்போ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா புரியுது. எல்லா நல்லதும் என்னை தேடி வருது அப்படின்னு சொல்கிறாரு சிவபதி. அப்படியே சக்தி வேலு 2 பேருமே சிரிக்கிறாங்க. எதுவுமே பேசிக்கவே இல்லை. என்னம்மா வாத்தியார் பொண்ணு நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே சிரிக்கிறாங்க. அப்பயும் சக்தி எதுவுமே பேசவே இல்லை. அமைதியாக இருக்காங்க.